السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله وآله وصحبه أجمعين. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் சுபுகுடைய தொழுகையை நிறைவேற்றிவிட்டு அவனது ஆலயத்தில் அவனது மார்க்க செய்திகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற உயர்ந்த லட்சியத்தில் நாம் அனைவரும் இந்த சபையிலே ஒன்று திரண்டிருக்கிறோம். இந்த நல்ல தருணத்தில் இளைஞர்களின் ஒழுக்கம் என்கிற தலைப்பின் கீழ் ஒரு சில மார்க்க விடயங்களை இந்த சபையில் நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். மனித வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பலத்தை அடையக்கூடிய இந்த பருவமான இளமை என்கிற இந்த பருவம், அது எவ்வளவு பெரிய ஆளுமை மிக்கதாக இருக்கிறதோ அதற்கு சரிநிகராக ஒழுக்கம் மிக்கதாகவும் அமைய வேண்டும். ஒன்று அதிக ஆளுமை மிக்கதாக இருந்து ஒழுக்கமற்றதாக மாறுமேயானால் அந்த பலமே சமுதாயத்திற்கு மிகப்பெரிய பலகீனமாக மாறிவிடும். ஒரு சமூகத்தை கட்டமைக்க வேண்டிய பெரும் பொறுப்பு, எல்லா விதமான காரியத்தையும் துணிச்சலாக செய்ய முடியும் என்கிற தைரியம் கொண்ட அந்த மனப்பான்மை கொண்ட இளமை பருவத்தினால் மட்டும்தான் முடியும். அத்தகைய இளைஞர்கள் அவர்கள் கல்வியிலே எவ்வளவு தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் என்பதை விட அவர்கள் எவ்வளவு பெரிய பொருளாதாரத்தை, வேலை வாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள் என்பதை விட, அல்லது அவர்கள் எவ்வளவு பெரிய பலத்தை பெற்றிருக்கிறார்கள் என்பதை விட, எவ்வளவு அதிகமான ஒழுக்கங்களை பெற்றிருக்கிறார்கள் என்பதை வைத்துத்தான் ஒரு இளைஞன் சமுதாயத்திற்கு நன்மை விளைவிப்பானா அல்லது தீமை விளைவிப்பானா என்கிற முடிவுக்கு நம்மால் வர முடியும். ஒழுக்கமற்ற ஒரு இளமை என்பது அது சமூகத்திற்கு மிகப்பெரிய பாரதூரமான விளைவை ஏற்படுத்திவிடும். அப்படியெல்லாம் எத்தனையோ பல இளைஞர்கள் சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், இதற்கு முன்பு வாழ்ந்தும் இருக்கிறார்கள். அந்த ஒழுக்கமற்ற, இரக்க குணமற்ற, ஒரு கொடூர மனநிலை கொண்ட பல இளைஞர்கள் சமூகத்தை ஏராளமான சித்திரவதைகளை நோக்கி இழுத்துச் செல்லக்கூடிய நிலையைத்தான் நம்மால் பார்க்க முடிகிறது. இப்ப இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயத்தில் ஏராளமான இளைஞர்கள் ஒன்று போதைப் பொருட்களுக்கு அடிமையாகக்கூடிய ஒரு நிலையிலோ, அல்லது பெண்கள் மீது மோகம் கொண்டு காதல் என்கிற ஒரு மிக இழிவுகரமான செயலை நோக்கி சென்று தன்னுடைய மானத்தை இழக்கக்கூடிய காரியத்திலோ, அல்லது இது இல்லாமல் மார்க்க தொடர்பே அறவே இல்லாத ஒரு சூழ்நிலையில் தன் ஆரோக்கியத்திற்கும் தன் உடல்நிலைக்கும் தன்னுடைய எதிர்கால வாழ்க்கைக்கும் மிக பெரும் பாதிப்பை ஏற்படுத்துகிற பல வீணான காரியத்தில் ஈடுபடுவதிலோ பல இளைஞர்கள் சிக்குண்டு கடந்து ஏராளமான சீரழிவை நோக்கி சென்று கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. அதுல நம்முடைய ஊர் ஒன்றும் விதிவிலக்கும் கிடையாது. நம்முடைய பகுதிகளில் கூட போதைப் பொருட்களினுடைய கலாச்சாரம் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. ஏராளமான பெண்களுக்கு எதிரான சீண்டல்களும் ஆபாசமான காரியங்களும் அதிகரிக்கிறது. இன்னும் எத்தனையோ சொல்லிலடங்காத செயல்கள் எல்லாம் இளைஞர்களுக்கு மத்தியில் அதிகரித்து அது மிகப்பெரிய பாதிப்பையும் பின்னடைவையும் இந்த சமுதாயத்திற்கு ஏற்படுத்துகிறது. அப்ப இதை களையெடுக்க வேண்டிய ஒரு பெரும் பொறுப்பும், மாற்றி அமைக்க வேண்டிய மிகப்பெரிய பங்களிப்பும் இந்த சமுதாயத்தில் உள்ள வயது மூர்த்த மார்க்கத்தினுடைய பேணுதல் மிக்க மக்களால் மட்டும்தான் அது முடியும் என்பதை நாம் அடிப்படையாக முதலில் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இஸ்லாத்தை முதலில் எடுத்துச் சொல்லி தன்னுடைய இறுதி கட்ட காலம் வரை இஸ்லாத்தை சொன்ன அந்த 23 ஆண்டு காலம் நபி அவர்கள் அதிகம் வென்றெடுத்தது இளைஞர்களை, நபியை அதிகமாக தேடி வந்ததும் இளைஞர்கள். ரசூலுல்லாஹ் பொருளாதாரம் கொடுக்கல, ரசூலுல்லாஹ் போதிய அளவுக்கு அந்த காலகட்டத்தில் கல்வியை கொடுக்கல, ரசூலுல்லாஹ் வேற எந்த விதமான உலக வாழ்வாதாரத்தையும் உலக செல்வத்தையும் தராத போதும் கூட பெருங்கொண்ட இளைஞர்கள் நபியிடத்திலே தேடி வருகிறார்கள் என்றால் நபி அவர்கள் அந்த இளைஞர்களை தக்க வைக்கக்கூடிய ஒழுக்கத்தை கொடுத்தார்கள். அந்த ஒழுக்கம் அவர்களுக்கு எப்படிப்பட்ட மேன்மையை தந்ததென்றால் எதிரிகளை பார்த்து வியப்படைகிறார்கள். இவ்வளவு பெரிய ஒழுக்கமிக்க ஒரு கூட்டத்தை நான் பார்த்தது கிடையாது. ரசூலுல்லாஹ் ஹுதைபியா உடன்படிக்கையில் இருக்கிறாங்க. எதிரணியில் இருந்து ஒரு சில பேர் முதல்ல பேச்சுவார்த்தைக்கு வராங்க. கடைசியாகத்தான் சுஹைல் என்கிற நபரோடு பேச்சுவார்த்தை முடிவு செய்யப்படுகிறது. அதுக்கு முன்னாடி 1-2 பேர் வந்துட்டு போறாங்க. பேச்சுவார்த்தையில வெவ்வேறு விதமான வார்த்தைகளை எல்லாம் சொல்லி பார்க்கிறாங்க. அந்த பேச்சுவார்த்தை ஒரு சரியான முடிவுக்கு வரல.
அப்ப அந்த நேரத்தில் வந்த ஒரு காஃபிர் தலைவர் மக்காவில் சென்று சொல்கிறார், நான் உலகத்தில் எத்தனையோ பல மன்னர்களையும் அந்த மன்னர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய மக்களையும் நான் பார்த்திருக்கிறேன். ஆனா நபியை சுற்றி இந்த முகம்மதை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் இருக்கிறாங்கல்ல, இவங்கள மாதிரி ஒரு ஒழுக்கம் உள்ள கட்டுப்படுகிற ஒரு கூட்டத்தை நான் என் வாழ்நாள பார்த்ததில்லை அப்படிங்கிறாங்க. அட இவ்வளவு பெரிய ஒரு கட்டுப்பாடு மிக்க ஒரு கூட்டத்தை உருவாக்க முடியுமா? நபி அவர்கள் உருவாக்கி காட்டினார்கள் என்பதை மக்கா காஃபிர்கள் சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த நிலை மாறியது. எந்த அளவிற்கு அந்த இளைஞர்களை ஆளுமை மிக்கவர்களாகவும் அந்த இளைஞர்களை ஆக்கப்பூர்வமான காரியத்தை நபி அவர்கள் நிகழ்த்தினார்கள் என்றால், நடக்கவே நடக்காதுங்கிற காரியத்தை ரசூலுல்லாஹ் 23 வருஷத்தில் நிகழ்த்தி காட்டினாங்க. என்ன நடக்காது? மக்காவில் இருக்கும் போது நபி அவர்களும் நபியை ஏற்றுக்கொண்ட ஒரு சொற்ப மக்களும் அடி உதைகளுக்கு ஆளாக்கப்பட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த பாரசீகம் பேரரசு உடைந்து ஹெர்குலிஸிடம் இருக்கிற அந்த ஆட்சி நம்ம கிட்ட வரும். ரோமபுரி பேரரசு உடைந்து கிஸ்ராவிடத்தில் இருக்கிற ஆட்சி நம்மிடத்தில் வரும். எந்த அளவுக்கு அந்த ஆட்சி பொறுப்பு நம்மகிட்ட ஒப்படைக்கப்படும்னா, அவர்களுடைய தங்க காப்புகள் நம்முடைய கைகளுக்கு வரும். நம்ம போடுவோன்ற சொல்லல, நாம அதை நிர்வாகம் செய்கிற இடத்துக்கு வருவோம் அப்படின்னு ரசூலுல்லாஹ் எப்ப சொன்னாங்கன்னு வெற்றி பெற முன்னாடி சொல்லல, மக்கள் அடிபடும் போது சொல்றாங்க. ரசூலுல்லாஹ்வால சொந்த தேசத்தில் இருக்க முடியல, அங்கேயே கொள்கை பேசி கொள்கையின் அடிப்படையில் வாழ முடியல. கடுமையான சித்திரவதை நபிக்கும் நபியை பின்பற்றிய சொற்ப மக்களுக்கும் ஏற்பட்டது. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, நம்ம தப்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லல, நம்ம சீக்கிரத்தில் ஒரு நிம்மதியான இடத்துக்கு போயிருவோம் சொல்லல. வெகு சீக்கிரத்தில் பாரசீகமும் ரோமபுரி பேரரசும் வெற்றி கொள்ளப்படும், நம்மால் அது நமது ஆளுமைக்கு கீழே கொண்டு வரப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய மௌத்துக்கு அப்புறம் பாரசீகம் ரோமபுரி பேரரசு இஸ்லாமிய சாம்ராஜ்யத்திற்கு கீழ் வருகிறது. அப்ப ரசூலுல்லாஹ் தான் கொடுத்த அந்த வாக்குறுதியை எதன் மூலமாக நிறைவேற்றினார்கள் என்றால், தன்னலமற்ற சமுதாயத்திற்கு உழைக்கிற இளைஞர்களை வைத்துதான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் உழைத்தார்கள், பாடுபட்டார்கள். அந்த பெருங்கொண்ட இலக்கை நோக்கி நபி அவர்கள் பயணித்தார்கள். வரலாறுகளில் வந்த பெரும் பெரும் புரட்சியாளர்கள் அத்தனை பேருமே இளைஞர்களை தன்னுடைய அவையில் வைத்தார்கள். முதியவர்களை வெறும் ஆலோசனை தரக்கூடிய இடத்திலும் வியூகம் அமைப்பதற்கும் களமாடுவதற்கும் பெருங்கொண்ட இளைஞர்களைத்தான் அவர்கள் களத்திலே இறக்கி விட்டார்கள். பெரிய பெரிய வெற்றிகளை எல்லாம் கொண்டு வந்த புரட்சியாளர்கள் சமுதாயத்தில் இருக்கிறார்கள். அப்ப இதே காரியத்தை இந்த முஸ்லிம் சமுதாய மக்கள் மத்தியில் இளைஞர்களுக்கு நாம் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி அவர்களை வென்றெடுப்போமே ஆனால், இந்த சமுதாயம் மிகப்பெரிய மேன்மைக்குரிய ஒரு இடத்தை நாம் கொண்டு வந்து சேர்க்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபி தில்லிஹி யௌம லா தில்ல இல்லா தில்லுஹு. மறுமை நாளில் எந்த விதமான நிழலே இல்லாத அந்த மக்ஷருடைய திடலில் ஒரு 7 சாராருக்கு அல்லாஹ் நிழல் அளிப்பான். அதுல ஒருவர் யார் என்றால் ஷாபுன், அவர்கள் இளைஞர்கள், நஷஅ ஃபி இபாதத்தி ரப்பிஹி, தன்னுடைய இளமை பருவத்தை அல்லாஹ்வுடைய வணக்கத்தில் அவர்கள் செலவழித்திருப்பார்கள். அப்ப தொழுதுகிட்டே இருப்பாங்க, நோன்பு வைத்துக் கொண்டு திக்ர் செய்து கொண்டே இருப்பாங்க, அந்த கருத்து கிடையாது. இறை வணக்கம்னு அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், மனிதர்களை என்னை வணங்குவதற்காகத்தான் படைத்தோம் அப்படிங்கிறான். வமா கலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனித ஜின் கூட்டம் அல்லாஹ்வை வணங்குவதற்காகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அல்லாஹ் வணங்கிட்டேவா இருக்கிறோம், அல்லது அல்லாஹ் நம்மளை வணங்கி கொண்டே இருக்க சொல்றானா? கிடையாது. அல்லாஹ்வுக்கு உவப்பான காரியங்களை, மனித சமுதாயத்திற்கு பயன் தரக்கூடிய காரியங்களை செய்வதெல்லாம் அல்லாஹ்வுடைய பார்வையில் வணக்கம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இளமை பருவத்தை ஒருத்த வணக்கத்துல செலுத்தணும்னா தொழுகை மட்டும் கிடையாது, சமூகத்திற்கு நலன் பயக்கிற அவனால் என்ன இயலுமோ அந்த காரியத்தை ஒருவன் வெளிப்படுத்துவானே ஆனால் அதையும் இஸ்லாம் வணக்கம் என்று சொல்கிறது. அத்தகைய வணக்கத்தை இளைஞர்கள் செய்வார்களே ஆனால் மறுமையில் அவர்களுக்கு அர்ஷுடைய நிழல் இருக்கும் என்று மார்க்கம் சொல்கிறது. அப்ப அதை உணர்ந்து அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எப்படி ஸைத் ரலியல்லாஹு அவர்கள், உசாமா இப்னு ஸைத் ரலியல்லாஹு அவர்கள், அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்கள், அப்துல்லா இப்னு சுபைர் ரலியல்லாஹு அவர்கள் என்று நம்ம சொன்னதெல்லாம் ஒரு 4-5 பேர். ரசூலுல்லாஹ் உருவாக்குனது மிகப்பெரிய ஒரு கூட்டம். அப்ப அந்த கூட்டத்தை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த மார்க்கத்தினுடைய பிடிமானத்தை கொண்டும் இந்த சமுதாயத்திற்கு நாம் செய்ய வேண்டிய முக்கியத்துவத்தை குறித்தும் மறுமைக்காக நாம் சேர்க்க வேண்டிய நல்லமல்கள் என்கிற அந்த விதத்தில் அந்த இளைஞர்களை எப்படி நபி அவர்கள் ஒன்று திரட்டினார்களோ, வென்றெடுத்தார்களோ, அத்தகைய பங்கு நம் மீது இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து இந்த சமுதாயத்தில் அந்த இளைஞர்களை வென்றெடுப்பதற்காக உங்களுடைய பிள்ளைகளுக்கு, உங்களுடைய அண்டை வீட்டார்கள், குடும்பத்தார்கள், அதிலே வளர்ந்து வரக்கூடிய மாணவர்கள், வளர்ந்து வரக்கூடிய இளைஞர்கள், இவர்களுக்கு மார்க்க ரீதியான உபதேசங்களை செய்து பள்ளியோடு ஒரு தொடர்பை ஏற்படுத்துவதோடு மட்டுமல்லாமல், நம்ம மக்கள் செய்யறது இதோட நிறுத்திடுறாங்க, இது அறக்கிணறு தான்,
என் பிள்ளைய நான் பள்ளிவாசல கொண்டு வந்துட்டேன், அவன் 5 வேளை தொழுவான். இது அரைக்கிணறு. முழு கிணறுனா ரசூலுல்லாஹ் ஏதமா சொல்லி தராங்க? ரசூலுல்லாஹ் வெறுமனே அப்துல்லா இப்னு உமரை பள்ளிவாசலுக்கு கூட்டு வரல, அப்துல்லா இப்னு அப்பாஸை பள்ளிவாசலுக்கு மட்டும் கூட்டு வரல, பத்ர் காலத்திலும் கொண்டு போய் நிறுத்தினாங்க, போர்க்களத்தில் ரசூலுல்லாஹ் கூட்டு போனாங்க. அப்ப சமுதாயத்திற்காக நலனை எதிர்பார்த்து தன்னலமற்று உழைக்க வேண்டும் என்ற காரியத்தை நிகழ்த்தினார்கள். அதை நமது பிள்ளைகளுக்கு, நமது சொந்த பந்தங்களில் உள்ள மாணவர்களுக்கு இதை நாம் ஊட்டுவோமே ஆனால், இந்த உத்வேகத்தை வழங்குவோமே ஆனால் மிகப்பெரிய மாற்றத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை இந்த நேரத்தின் ஒரு தகவலாக சொல்லிக் கொள்கிறோம். அதனுடைய அடிப்படையாகத்தான் இன்றைய தினம் சனிக்கிழமை இஷா தொழுகைக்கு பிறகு நம்முடைய பள்ளிவாசலில் வைத்து மாணவர்களுக்கான, இளைஞர்களுக்கான ஒரு தர்பியா நிகழ்ச்சியை நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். இது ஒரு முறை தர்பியா என்று மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை மாணவர்களுக்கான ஒரு தர்பியா. இதுல 2 அடிப்படைகளை வைத்து மக்களுக்கு நாம, இளைஞர்களுக்கு நம்ம அழைப்பு கொடுக்கிறோம். முதல் அடிப்படை மார்க்கம், மறுமை வேணும், மறுமை நம்ம நரகம் போயிடக்கூடாது, ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தையை கடைபிடித்து இஸ்லாத்தின் கலாச்சாரத்தை பேண வேண்டும் என்பது எல்லா வாரத்திலும் வளமையாக அதுக்கு ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டு ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு வித்தியாசமான கோணங்களில் மார்க்கம் குறித்து சொல்லப்படும் ஒன்று. இரண்டாவது, இந்த சமுதாயத்தில், இந்த சமுதாயத்தை முன்னெடுப்பதற்காக வேண்டி நம்ம என்னெல்லாம் செய்ய முடியும், கல்வி ரீதியாகவோ சமூக பணிகள் ரீதியாகவோ அல்லது அரசு துறைகளில் வேலை பார்ப்பது ரீதியாகவோ எதை செய்வதால் இந்த இளைஞர்களை நல்ல ஒரு முறையில் இந்த சமுதாயத்தில் வாழ வைக்க முடியும் என்கிற ஒரு அழகிய வழிகாட்டுதலையும் ஒவ்வொரு வார தர்பியாவில் இளைஞர்களுக்கு, மாணவர்களுக்கு வழங்க இருக்கிறது. இதிலே இந்த முக்கியத்துவம் வாய்ந்த இந்த தர்பியாவை, அதாவது இன்ஷா அல்லாஹ் எல்லா வாரம் நடத்த போறோம் அப்படிங்கிற அடிப்படையில் முக்கியத்துவம் வாய்ந்த இந்த தர்பியாவில் உங்களுடைய வீட்டில் உள்ள மாணவர்கள், இளைஞர்களை இந்த நாளில் ஒவ்வொரு வாரத்திலும் சனிக்கிழமை இதற்காக வேண்டி அனுப்பி வைத்து இந்த மார்க்கம் மற்றும் சமுதாய ரீதியான காரியங்களில் கவலைப்படுகிற, அதற்காக போராடுகிற ஒரு உள்ளம் கொண்ட இளைஞர்களை உருவாக்குவதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பையும் தாருங்கள் என்பதை சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.